அன்பிற்கினிய தலைமைத்துவம் கொண்ட பெருமக்களே, மதிப்பிற்குரிய விருந்தினர்களே, என் அன்பு தமிழ் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என் இதயம் கனிந்த வணக்கங்கள். ஒரு சமூகத்தை மாற்றுவது சட்டங்கள் மட்டுமல்ல, ஒரு தலைமுறையை மாற்றுவது திட்டங்கள் மட்டுமல்ல, அதை மாற்றுவது நற்பண்புகள் கொண்ட தலைவர்கள்தான். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் அழியாத பெயர் பெருந்தலைவர் காமராஜர். இன்றைய அரசியல் உரையாடல்களில் இளைஞர்களிடையே அதிகம் பேசப்படும் பெயர் அண்ணாமலை. இன்று நாம் யாரையும் ஒப்பிட்டு விவாதிக்க அல்ல, இரண்டு தலைமுறைகளின் தலைவர்களின் நல்ல பண்புகளை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி பெறுவதற்காக இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். பகுதி 1. காமராஜர், எளிமையின் உச்சம். பெருந்தலைவர் கே. காமராஜர் அவர்கள் அதிகாரத்திலிருந்த போதும் சாதாரண மனிதராக வாழ்ந்தார். அவரின் வாழ்க்கை ஒரு பெரிய பாடம். அரசியல் என்பது அதிகாரமல்ல, சேவை. தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சிக்காக ஆயிரக்கணக்கான பள்ளிகள் உருவாக்கப்பட்டன. ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவரது ஆட்சியின் மையமாக இருந்தது. காலணி இல்லாமல் நடந்தவர், ஆனால் தலைமுறைகளுக்கு கல்வி பாதை அமைத்தவர். அவர் சொன்னதை விட செய்தது அதிகம். அதனால்தான் மக்கள் அவரை தலைவராக மட்டுமல்ல, குடும்ப உறுப்பினராக நினைத்தார்கள். பகுதி 2. அண்ணாமலை, ஒழுக்கமும் துணிச்சலும். கே. அண்ணாமலை அவர்கள் நிர்வாக அனுபவத்திலிருந்து அரசியலுக்குள் வந்தவர். ஒழுக்கம், கட்டுப்பாடு, பொறுப்புணர்வு இவை அவரது அரசியல் நடைமுறையில் முக்கியமாக பேசப்படும் அம்சங்கள். இன்றைய தலைமுறையில் அரசியல் என்பது கருத்து வெளிப்பாடு, விவாதம் மற்றும் பொறுப்புணர்வு கொண்டதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வலியுறுத்துகிறார். விமர்சனங்கள் இருந்தாலும் தன் கருத்தை தெளிவாக வெளிப்படுத்தும் துணிச்சல் அவரின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. பகுதி 3. 2 காலங்கள், ஒரே மதிப்பு. காமராஜர் வாழ்ந்த காலம் சேவை அரசியலின் காலம். அண்ணாமலை செயல்படும் காலம் தகவல் மற்றும் விழிப்புணர்வு அரசியலின் காலம். காலம் மாறியது, சமூகம் மாறியது, ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பு ஒன்றே: நேர்மை. காமராஜரின் எளிமை மக்களின் நம்பிக்கையை பெற்றது. இன்றைய அரசியலில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மை அதே நம்பிக்கையை உருவாக்குகிறது. பகுதி 4. மக்கள் சேவை மற்றும் மக்கள் தொடர்பு. காமராஜர் கிராமங்களுக்கு நேரடியாக சென்று மக்களின் பிரச்சினைகளை கேட்டார்.